கோடீஸ்வரன், ஒரு கிளியர் கட்டாக என்னோட அப்சர்வேஷனில் அவருடைய அரசியல் எதிரி, கொள்கை எதிரி, இதிலிருந்து மாறுவதற்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு திரு மதிவாணன் பார்க்குறாரு. ஐயா வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பார்வையை சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு பார்வையை விட ஒரு சில சந்தேகங்கள், அப்புறம் ஒரு சில தெளிவு தேவைப்படுது. சரி, முக்கியமான முடிவுகள் எல்லாம் விஜய் எடுக்கிறாரு. ஆனால் கூட்டணி போகணுன்ற அந்த முடிவை வந்து விஜயே இல்லாத ஒரு கூட்டத்தில் மாவட்ட செயலர்கள் முடிவு எடுக்கிறாங்க. வழக்கமாக விஜய் எடுப்பாங்களான்னு தான் மதிவாணன் அவர்களுக்கு அதுதான் அது கேட்குறேன். அதுக்கு வரேன் நான். அது சொல்லிட்டு 132 மாவட்ட செயலர்களில் 120 பேர் கலந்துக்கிட்டாங்க. அதில் 98 பேர் வந்து கூட்டணி வேணும் அப்படின்னு முடிவெடுத்ததா தாவேக்கால வந்து உள்ள பனையூரில் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியவே தெரியாது. ஆனால் இந்த ஒரு விஷயம் வந்து கரெக்டாக இன்றைக்கி வந்து வெளிப்படுது. இப்போ நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, எல்லாரும் பேசும்போது வந்து பாஜக அழுத்தம்ன்றாங்க. நான் என்ன சந்தேகப்படுறேன்னா, பாஜக அழுத்தம் ஓகே, அது ஒரு ஏற்படுது. விஜய்க்கு இன்றைக்கி கூட்டணி தேவை. விஜய் இன்னைக்கு கூட்டணிக்காக ஏங்குறாரு. விஜய் இதை கசியப்பட்டு இந்த செய்தியை விடுறாரு. அதுவும் ஒரு பார்வை இருக்குது. அந்த சந்தேகம் எனக்கு இருக்குது. ஏன்னா இப்போ இவ்வளோ விஷயம் வரும்போது விஜய் ஒரு 2 லைன் ஆகுமா, பாசிச பாஜகவோட என்றைக்குமே உடன்பாடு கிடையாது, இதெல்லாம் நம்ப வேணாம் ட்வீட் போடுறதுக்கு 2 நிமிஷம் ஆகுமா? அதான் அவர் சொல்றாரு. திரு செங்கோட்டையன் நேற்றுக்கு தான் மறுத்திருக்கிறாரு, ஆதவ அர்ஜுனா மறுத்திருக்கிறாரு அப்படிங்கிறாரு. கரெக்டு. அப்போ அரசியல் ஆளுமை இல்லைன்னு நான் புரிஞ்சுக்கிட்டா விஜய்க்கு எடப்பாடி பழனிசாமி கிட்ட இதே கேள்வி கேட்குறாங்க பத்திரிகையாளர். என்ன சொல்றாரு? ஏங்க அப்படிலாம் எதுவும் இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சு இல்லை, எனக்கு தெரியாம இருக்கான்ன்றது வேற. மேபி பாஜக பேசான்னு தெரியல. எனக்கு அவர்கிட்ட முன்வைக்க எனக்கு அவர்கிட்ட கேட்கும்போது தாவேக்கா இல்ல, எங்க அதிமுக மூலமா எதுவும் இல்ல, நாங்க பேசல அப்படின்னா என்னன்னா அவர் முடிவுக்கு வராரு. எனக்கு விஜய் வந்து ஃபர்ஸ்ட் கூப்பிட்டது உண்மைதான், ஆசைப்பட்டது உண்மைதான். இன்னைக்கு தேதியில நீ வரும்போது டெப்டி சிஎம் கேட்ப, 2.5 வருஷம் முதலமைச்சராக இருப்பீங்கன்னு, அது வேணும் இது வேணும்வீங்க, அதுக்கெல்லாம் நாங்க தயாரால, நாங்க பார்த்துக்கிறோம். அந்த முடிவுக்கு அதிமுக போயிடுச்சு. காங்கிரஸ் வரல, இன்னைக்கு தனித்து விடப்பட்டு இருக்கிறார். மேபி விஜய் வந்து இப்போ ஆந்திரா வழியா பேசுறாங்க, டெல்லி வழி பேசுறாங்க. விஜய் நான் 5 வயசு குழந்தையா? 50 வயது ஒரு நடிகர் தானே அவர், வந்து ஏன் அதில் பேச மாட்டேறாரு? அப்போ விஜய் இதை விரும்புறாரு. நம்மளை பத்தி மதிவாதன் என்ன சொல்றாருன்னா, விக்டிமைஸ் பண்ண தொடங்கிட்டாருன்னு ஒரு குற்றச்சாட்டு. இவராக தான் கரூருக்கு போனாரு, இவராக தான் வந்து 1.5 கோடி ரூபா பாக்கி வச்சாரு, இவராக தான் சிபிஐ சம்மன் வேணும்னாரு, இவராக தான் விவாகரத்து வர அளவுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில நடந்துக்கிட்டாரு, இவராக தான் வந்து பனையூர்ல வீட்டுக்கு பக்கத்தில் அந்த வேட்பு மனு வாங்கினப்போ பிரச்சனையாச்சு. எல்லாம் இவரா பண்ணிட்டு அவங்க அழுத்தம் கொடுத்தாங்க, இவங்க அழுத்தம் கொடுத்தாங்க. அது என்ன நாயக்கு அழைத்தார்கள்? அவர் உறுதியாக போவாதீங்க, இன்னைக்கு இப்படி வந்து போவாதீங்க, தனியா நில்லுங்க, தனித்து நில்லுங்க. நாம் தமிழர் கட்சிக்கு கூட்டணி கூப்பிடலையா? அப்படிதான் இருக்க போறாருன்றாரு. அப்படியெல்லாம் அவர் விஜய் அவர்களை பொறுத்தவரைலாம் இந்த முடிவு இது கரெக்டா எடுப்பாருலாம் சொல்ல முடியாது. அவர் எப்ப எப்படி வேணா தாவாரு. சார் சொன்ன மாதிரி அவருக்கு இந்த நிரந்தர கொள்கை அப்படிலாம் கிடையாது. நிரந்தர கொள்கை இருக்குமேனால் பாரதிய ஜனதா கட்சியை விமர்சனம் பண்ணி அவர் பேசியிருக்கணும். பேசுறதே கிடையாது. ஆனா பாரதிய ஜனதா கூப்பிடுது, பாஜக கூப்பிடுது. அப்போ ஒரு காலத்தில் காங்கிரஸ் கூப்பிடுது. அதுக்கு முன்னாடி தாவேக்கா வந்து விசிகாவை கூப்பிடுது, அப்புறம் அதிமுக தாவேக்கா கூப்பிடுது. ஒவ்வொரு கட்சியும் பாக்கி விடாம எல்லா கட்சியோட சம்பந்தப்பட்டு பேசியாச்சு. ஊடக வெளிச்சத்தை நல்லா வாங்கிக்காச்சு. வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கணும், ஊடகத்தில் விவாதத்திலே கட்சி நடத்திட்டு இருக்காங்க. இப்போ கடைசியா எங்க வருதுன்னா, இன்னைக்கு தேதியில் அவருக்கு தேவை. நீங்க சொன்னீங்க வேற ஒரு லாஜிக் இருக்கு. நீங்க இன்னைக்கு வந்து எப்படி இந்த செய்தி வெளியில வந்ததுன்னு கேக்குறீங்க. பத்திரிகையாளர் உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு எவ்வளவு மாவட்ட செயலாளர் சொல்றீங்க? 132ல 120 பேர் கலந்துக்கிட்டாங்க. 120 பேர் அப்படின்னா 120 பேர் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு கூட்டத்தினுடைய கருத்து என்ன பேசப்பட்டதுன்னு வெளியில வர்றதுல பெரிய சிக்கல் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதுவும் வீடியோ கான்ஃபரன்சிங் நடந்தது. கரெக்ட். ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு செய்தியாளர்கிட்ட பேச மாட்டாரா? என்ன கருத்து பேசப்பட்டது? எனக்கு கிடைக்கிற தகவல், கடலூர் மாவட்ட செயலாளர் தனக்கு அழைப்பு கொடுத்த முன்னாள் அமைச்சரை பற்றி சொன்னாரு, அங்கிருந்து தொடங்குச்சுன்னு சொல்றாங்க. பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டு இங்க தான் டூல் கிட் வருது. ஷாமன் முடிவு யாரு? கரெக்ட். இங்க தான் டூல் கிட் வருது. இப்போ இதே அதிமுகலயே திமுகலயே ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது ஃபர்ஸ்ட் ட்விட்டர்லயோ சோஷியல் மீடியால வராது. அங்க இருக்க பீட் ரிப்போர்ட்டர், அதிமுக கவர் பண்ற ரிப்போர்ட்டரோ இல்ல அறிவாலயத்துக்கு வெளியில நிக்கிற திமுக கவர் பண்ற ரிப்போர்ட்டரோ பிரேக் பண்ணுவாங்க. செய்தியில வரும். நீங்க அப்படிதான் யாரு அன்னைக்கு பிரேக் பண்ணாங்க? இல்ல சோஷியல் மீடியால தான் ஃபர்ஸ்ட் வருது, ட்விட்டர்ல தான் ஃபர்ஸ்ட் வருது. அவர் சொன்னது வேற கருத்து, அதாவது ஜஸ்டிஃபிகேஷனை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் நடக்குது. ஆனா செய்தி முதல்ல எங்க இருந்து தான வருது? சார் விஜய் அவர்கள் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாத முடிவில் இருக்கிறார். அவர் ஃபர்ஸ்ட் அவரை வந்து முதலமைச்சராக நினைச்சு வாழ ஆரம்பிச்சிட்டாரு. கொஞ்சம் கொஞ்சமாக தேர்தல் நெருங்க 2 திராவிட கட்சிகளுக்கு ஈடு கொடுக்க முடியாது, நம்மளால் வந்து 234 தொகுதியில் தனித்து நின்னா ஒன்றும் கிடைக்காதுன்ற அந்த உண்மை அவருக்கு தெரியுது. அவர் தனித்து விடப்பட்டிருக்கிறார். அவர் ஆசைப்பட்ட கூட்டணி எல்லாம் வேற, அதெல்லாம் நடக்கலை. அவரை நம்பி தலைமை ஏற்று வருவாங்கன்னு நினச்சாரு, அதுவும் நடக்கலை. பேசின காலத்தில் எனக்கு 2.5 வருஷம் முதல்ல கொடுங்கன்னதுக்கு யாருக்கும் ஒத்துக்கலை. எப்போ நீ வந்தவொடனே முதல்ல தூக்கி உனக்கு கொடுக்குறதுக்கு நாங்கள் இதுக்கு இவ்வளோ நாளாக அரசியல் பண்ணோன்றது நிலைப்பாடு. இன்றைக்கும் வந்து அதிமுக வந்து
நான் அக்னீஸ்வரன் சார் அவங்க சொல்றது என்னன்னா, அவர் உறுதியா இருக்கிறாரு, தன்னுடைய நிலைப்பாட்டில் இருக்கிறாரு, தனித்து அல்லது அவருடைய தலைமையில் கூட்டணின்னு இருக்கிறாரு. இதுக்கிடையில குழப்பங்களை உருவாக்குற மாதிரியான தகவல்களை இங்கிருந்து தான் சொல்றாங்க, அழைத்தவர்கள் சொல்றாங்க அப்படின்னு. குழப்பத்தை உருவாக்குறது தாவேக்காவா அரசியல்ல இல்ல மற்றவர்களா? சரி, கூட்டணி தலைமை ஐயா அன்புமணி ராமதாஸ் பிரச்சனையில் ராமதாஸ் ஐயா தனியாக தான் இருக்கிறாரு. ஏன் அவரை போய் பார்க்குறது? இல்லை சசிகலாவும் ராமதாஸ் அவங்களாம் மீட் பண்ணாங்க இல்லையா, அந்த கூட்டணியில் போய் பேசலன்னு சொல்ல முடியாதுல்ல, அவர்கள் பேசலன்னு சொல்ல முடியாது, வாய்ப்பு இருக்குன்னு மதிவாணன் சொல்லல, வாய்ப்பு இல்லைன்றது நான் பார்க்குறேன். சரி, இவருக்கு அதாவதுங்க பாஜகவும் லேஸ்பட்ட கட்சி கிடையாது. ஒருத்தருக்கு ஓட்டு இருக்கு பசை இருக்குன்னா தான் பார்க்கும். ஐயா ஓபிஎஸ் அவர்கள் உங்களை பார்த்தா பாக்கியம்னாரு, பார்க்கலன்னா லேகியோன்ற மாதிரி விட்டீங்க. ஆனால் இன்னைக்கு தாவேக்கா கொள்கை எதிரின்னு சொல்கிறாங்க. ஆனால் தாவேக்கா கொண்டு நூல் விடுறீங்க. ஏன் விடுறீங்க? அந்த வாக்கு வங்கி சிறுபான்மையர் போனாலும் 5% இல்லை ஒரு 10% கன்வெர்ட் ஆனால் ஸ்வீப்பு தேர்தலே வந்து அது ஒன் சைடாக போயிடும். என்டிஏ பலமான கூட்டணி அமைச்சா அந்த உண்மை தெரிஞ்சதுனால தான் பாஜக பேசுது. விஜய்க்கும் அவங்க கூப்பிட்டாங்க, இவங்க கூப்பிட்டாங்க, நம்ம கூப்பிட்டாங்க, நம்ம பொருள் எதுவுமே வித்து போல, நீங்க கூப்பிடுறவங்ககிட்டயாச்சும் போலான்னு அந்த ஆசை இருக்கு. இன்னைக்கு திரு ஜெயக்குமார் கூட ரூல் அவுட் பண்ணலையா ஸ்ட்ராங்கா, நாங்க ஒன்றும் பேசல, எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி கட்சி தலைவர், அந்த கட்சி தலைவரே விஜய் நம்பி பேச தயாரா இல்ல. அதாவது அதிமுக பொதுச் செயலாளர் என்ன சொல்றாரு, வந்தா பாத்துக்கலாம் நானா, அதாவது ஏன்னா கொடி ஆட்டுறாங்கல்ல அப்படின்னு நம்பி பேசி அதிமுக விஜய் நம்பி பேசி சூடுபட்டது போதுன்னு கூட அவங்க நினைப்பாங்க. எதுக்கு தேவையில்லாம இதுக்கப்புறமா விஜய்க்கு சப்போர்ட் கொடுக்கணும்? வந்தா வரட்டும், வரகட்டி போட்டோம். முதல் கட்ட கருத்தாத்துக்கலாம். அக்னேஸ்வரன், என்ன நடந்துட்டு இருக்குது? பாஜக அதிமுக இந்த கூட்டணி, திரு அன்புமணி, திரு டிடிவி தினகரன் இவங்கெல்லாம் வந்த பிறகு அது வெற்றி கூட்டணியா மாறல, இன்னும் விஜயும் தேவைப்பட வேண்டிய ஒரு இடம் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கா? அதுதான் திரு ஐயநாதன் அவர்களும் ஒரு பார்வை முன்வைக்கிறாங்க. ஐயநாதன் சார் கேட்ட அந்த கேள்விக்கு நீங்கள் தொடர்ந்து 2017 கூட்டணி ஆரம்பித்து திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து 19, 21 சட்டமன்றம், 24 நாடாளுமன்றம் வெற்றி பெற்றவங்க 2021 0.5% எடுத்தவர்களை ஏன் வந்து திமுக கூட்டணி அழைச்சி பேசி ஒரு ராஜ்யசபா கொடுத்தாங்க? காங்கிரஸ் நாங்கள் தாவேக்கா கூட தான் போவோம் அப்படின்னு அடம்பிடிச்சு நின்று அவங்களா ஒரு ஆர்டிஃபிஷியல் டிமாண்ட், அவர்களுக்காகவே ஒரு செயற்கையாக ஒரு தன்மையை உருவாக்கி கொண்டு 2021 காங்கிரஸுக்கு 25 சீட்டை கொடுத்தாங்க திமுக கூட்டணியில். அதில் 18 தான் ஜெயிச்சாங்க. இப்போ இதுக்கு இடையில காங்கிரஸுக்கு 28 சீட்டை கொடுத்து ஸ்ட்ரைக் ரேட் அதிகமாக கொடுத்துச்சு. காங்கிரஸ் அதிகம் சார். டிஎம்கேக்கு வந்து இப்போ டேமேஜ் அதிகம் சார். சில்ற ஐடி விங்னு சொன்னாங்க சார் காங்கிரஸ்காரங்க. திரு ஓபிஎஸ் அவர்களை சேர்த்திருக்காங்க சார். அப்ப திமுக ஹவுஸ்ஃபுல் கூட்டணியா இருக்கக்கூடியது. தமிழ்நாட்டுக்கு திராவிட மாடல் ஆட்சியில எந்த பிரச்சனையும் இல்ல. கடன்லாம் சுத்தமா அடிச்சிட்டாங்க. உலக வங்கியில கடனே இல்ல சார். இவ்வளவு அப்படி இருக்கக்கூடிய கூட்டணி ஆட்சிக்கு எதிரான அலை வீசுதுன்னு பிரதமர் சொல்றார் இல்லையா? அப்படி வேற யாருமே தேவையில்லையே, நீங்க ஏன் இன்னொரு அப்படி அலை வீசுகிற கட்சிக்கே 2 கட்சிகள் தேவைப்படுகிறது. அப்ப இங்க தேவைப்படுது, இங்கேயும் தேவைப்படலாம். ஓகே, அரசியல் முயற்சி தானே. சரி, வருபவர்களும் போபவர்களும் சிந்திக்கிறவர்களும் சிந்திக்காமலேயே நம்ம வந்து அரசியலுக்கு வந்து ஆட்டையை போடலாம்னு நினைப்பவர்களும் அரசியல் எல்லாத்துக்கும் வந்து ஒரு சுதந்திர பறவை சார். ஆனால் நீங்க கேட்டுக்கிற இந்த வச்சிருக்கிற தலைப்பு எப்பா 4 கட்சியா, 4 முனையா அல்லது வந்து 3 முனையா, 2 உங்க கையில இருக்குது அப்படின்னு சொன்னா அது என்னை பொறுத்தளவில் 2 முனைதான். திராவிட கட்சிகள் தலைமையில் திமுக தலைமையில் காங்கிரஸ், அதிமுக தலைமையில் பாரதிய ஜனதா, இந்த 2 தான். 2 மாநில கட்சி, ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும், மத்தியில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி எதிர்கட்சியும், இந்த 2 கட்சிகள், இது 2 தான் வலிமை.